நான் பொது மனிதனாவே பேசுகிறேனே. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 35 வருஷம் சர்வீஸ். என் பேர் தீப்பூரி அழகப்பன், ஊர் மதகுபட்டி, இருக்கிறது காரைக்குடி மாநகரம். சரியா? கண்ணாடி கூண்டில் வந்து பார்க்குறோம்னு கோட்டையூரில் இருந்து இன்னைக்கு போச்சுன்னா ட்ரெயின் போகிறதுக்கு வழியில் பூரா டிராஃபிக்கு. பார்த்தவர் எங்கே போனார்? அந்த ரோடு ஒழுங்காக போட்டாரா? இல்லை மேலே பயம்பாலம் போட்டிருந்தா ட்ரெயின் கீழே போகும்ல. இதை மட்டும் திறக்கிறாங்க, அது மட்டும் வேணாமா? அப்போ கோட்டையூர் மாநகராட்சி தானே? கேள்வி, என்னுடைய கேள்வியை தான். நம்பர் 1. நம்பர் 2, இந்த புது திட்டம் கொண்டாந்துருக்காங்களே, இதை பார்க்க இத்தனை வருஷமா முடியலை. எனக்கு வயசு 51 ஆச்சு. 11 வயசுக்கு நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியில் இணைஞ்சேன். இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பில் தான் இருக்கேன். அம்மா கிட்ட இருந்தேன். அடுத்து எடப்பாடி OPS, அதுக்கப்புறம் எடப்பாடி. மாங்குடியார் என்ன செஞ்சிருக்காரு? காளையப்பா நாங்கள் ரோடே போடலை, ஒரு எம்எல்ஏவாக இருந்து. நேரத்தில் சொல்கிறேன், ஒன்றும் பயமெல்லாம் இல்லை. ப. சிதம்பரத்தை நான் நேராக பேசணும் இருந்தேன். எங்கள் ஊரில் வந்து சட்டையை பிடிக்க போய் பிரச்சனை ஆச்சு. அதான் உண்மை. பாதாள சாக்கடை திட்டம் ஒன்று இருக்குல்ல, கருப்பு விலங்கு அது வந்து லூஸ் மாதிரி அடிச்சுக்கிட்டு உள்ளே படுத்துருச்சு. அந்த பாதாள சாக்கடை திட்டத்தில் என்ன நடந்திருக்கு? குழி தான் இருக்குது. ஆட்டை ஓட்ட முடியலை. திடீர்னு விழுகுது. எங்கே பார்த்தாலும் குழி, குட்டும் குழியுமாக. 3வது ஒன்று சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? இந்த 0% வட்டியா? நீங்கள் ஓசி பஸ் விடுங்க. 3000 கொடுத்தியா, அப்புறம் 5000 கொடுத்தியா, அடுத்து ஒயின் ஷாப்பில் தானே வசூல் பண்ணிய. உண்மையா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது? சாதனைகள் செஞ்சுருக்கலாம். பெண்களுக்கு சாதனை செய்யலாம். ஆண்கள் எப்படி இருக்காங்க? அப்போ சாராய ஒயின் ஷாப்பை பூரா அழிக்கணும், ஒழிக்கணும். கள்ளுக்கடையை துற, மக்கள் நல்லா இருப்பாங்கல்ல. கேட்பதற்கு மட்டும் பதில் எனக்கு வரணும். யார் ஓட்டு கேட்டாலும் நான் போடுறது சின்னம் ஏடிஎம்க்கு இருந்தாலும் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன். அதே மாதிரி ரெட்டை இலை சின்னத்தை யார் வாங்கினாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். சரியா? என்னுடைய கான்ஃபிடன்ட் முடிஞ்சிச்சு. சரியா? இப்போ வந்துட்டு சொல்லுங்க, ஏடிஎம்கேயும் பிஜேபி ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் அதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உண்மையான நார்மல் கூட்டணி. சரி, இப்போ மோடி அவர்கள் இருக்காங்கல்ல, மோடி அவர் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு மோடி ஐயா வந்து நல்லதே செஞ்சுருக்காரு தமிழ்நாட்டுக்கு. உண்மையிலே சொல்ல போனால் எடப்பாடி நல்லா தான் செஞ்சுருக்காப்புல. அதில் என்ன தவறுனா, சத்துணவு திட்டத்தில் அம்மா ஆரம்பிச்சு விட்டு போச்சுல. ஆமாம். தாலிக்கு தங்கம்னு கொடுத்துச்சுல, அதை கொடுத்தீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துச்சாயா? அதை இல்லாமல் ஆக்கிவிட்டிய. சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கோ இல்லையோ, எனக்கு முதல்ல பிராந்தி கடையை பூரா ஒழிக்கணும். விசில் சின்னதுக்கு தான் ஓட்டு போடுவேன். போதுமா? வேற என்னப்பா வேணும்? அதாவது இப்ப சரி, நான் இன்னொரு கேள்வி நல்லா கேளுங்க. என்னன்னா, இப்ப மோடி அவர்கள் வந்து கொடுத்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற திட்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பயனடைவா இருக்கா? எதுவுமே வரல. எல்லாம் நாங்க கச்சத்தீவுல இடம் வாங்கி போட்டிருக்கோம். அதனால அங்கே போயிடுவோம். விவரம் புரிஞ்சுச்சா? சொல்லும் போதே புரிஞ்சுக்கணும். அதுல கச்சத்தீவுல இடம் போட்டிருக்கனால அங்கே போயிடுவோம். நீங்க பேனாவும் உண்ட போனீங்க, பேனாவும் உண்ட முடியல. நிறைய கதைகள் இருக்குது. ஆரம்பிச்சோம்னா பெரிய, நான் தலைமை கழக பேச்சாளருங்க முறையில் சரியாக பேசுகின்றேன். என் மேல குற்றம்னா நடவடிக்கை எடுக்க சொல்லி, யாராக இருந்தாலும் சரி. சரியா? இப்ப நீங்க மோடியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மோடி அவர் வந்து நல்ல மனிதர். எப்படி தெரியுமா? அவர் வந்து தனக்காக வாழல, மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இத்தனை வருஷமா இந்த பிரதமராக இருக்காருன்னா பெரிய விஷயம். APJ அப்துல் கலாம் சொல்லுவாங்க, தம்பி இப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தான் மாறணும், இப்படித்தான் இருக்கணும். அவர் ராமநாதபுரத்து மாவட்டத்தில் பிறந்தவர் தான், ஆனால் நல்ல மனிதர். அதே மாதிரி மோடி நல்ல மனிதர். இப்போ எடப்பாடி சேர்ந்துருக்காப்புல, எடப்பாடி ரைட்டு தான், எடப்பாடி ஓகே தான், ஒரே கம்பெனி தான். இவர் உடனே OPS இங்கே போயிட்டாரு, திராவிட முன்னேற்ற போயிட்டாரு. அப்போ டிடிவி தினகரன் சசிகலாவை சவுண்டே காணுமே. விவரம் புரிஞ்சுச்சா? அரவிந்தா? இதுதான் உண்மை கதை, வேற ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.